விண்வெளி சுற்றுப்பயணிகள் ஒரே ஒரு பொத்தானை அழுத்தி பூமியிலிருந்து 35,405 கிலோமீட்டர் உயரம் செல்லும் மின் படிக்கட்டு வசதியை பெறவிருக்கின்றனர். 10,000 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான அந்த ராட்சச லீஃப் திட்டத்தை ஜப்பானின் ஒபாயாஷி கழகம் தயாரித்து வருகிறது. அனைத்தும் சுமூகமாக நடந்தால் 2050ஆம் ஆண்டு வாக்கில் செவ்வாய் கிரகம் வரை அந்த லிஃப்ட் வசதி மூலமாக சுற்றுப்பயணிகள் செல்ல முடியும் என அந்நிறுவனம் அசாத்திய நம்பிக்கை கொண்டுள்ளது. பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல 6 to 8 மாதங்கள் வரை பிடித்த காலம் போய் இந்த விண்வெளி மின் படிக்கட்டு மூலம் 3 to 4 மாதங்கள் வரை மட்டுமே எடுக்கும் வகையில் அப்பயண காலத்தை சுருக்க முடியும், அல்லது ஆக விரைவாக 40 நாட்களில் அப்பயணத்தை மேற்கொள்ள முடியும் என மிகுந்த நம்பிக்கையுடன் அது தெரிவிக்கிறது. எனினும் ஜப்பானிய நிறுவனத்தின் அத்திட்டம் சற்று வினோதமாக இருப்பதோடு சவால் மிக்கது என்றும் அதைவிட ஆபத்து மிக்கது என்றும் அறிவியலாளர் ஒருவர் கூறுகிறார். விண்வெளியில், அதுவும் நிச்சயமற்ற வானிலையின் போது அவ்வாறு செய்வது சாதாரண விஷயம் அல்ல என்றார் அவர். டோக்கியோ 609 போன்ற வானுயர கோபுரங்களை நிர்மாணித்த அனுபவத்தை கொண்டிருப்பதால் அந்த ஒபாயாஷி கழகம் இந்த விண்வெளி லிஃப்ட் திட்டத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறது. பூமிக்கும் விண்வெளிக்குமான இடைவெளியை கேபிள்கள் வாயிலாக குறைக்க முடியும். எனவே இங்கு ரயில் பயணம் செய்வது போல் மக்கள் இனி விண்வெளிக்கும் போய் வர முடியும் என்கிறது ஒபாயாஷி.